Hello everyone. இந்த வீடியோல நம்ம steady flow energy equation ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ரீட் அவுட் பண்ணிடலாம். Steam enters a nozzle at 400 degrees Celsius and 800 kilopascal. இது வந்து inlet condition, உள்ள போயிட்டு இருக்கிற condition. இது வந்து T1 and then this is P1 with a velocity of 10 meter per second. So inlet velocity நம்ம C1 போட்டிருப்போம் and leaves at 300 degrees Celsius and 200 kilopascal. So இது வந்து T2, இது வந்து P2. While losing heat at a rate of 25 kilowatt. Okay, heat loss வந்து கொடுத்திருக்காங்க 25 kilowatt னு கொடுத்திருக்காங்க. For an inlet area of 800 centimeter squared. So inlet area கொடுத்திருக்காங்க, that is A1 கொடுத்திருக்காங்க. Determine the velocity and volume flow rate of steam at the nozzle. Determine the velocity at exit அப்படிங்கும்போது C2 and then volume flow rate of the steam at the nozzle. So capital V கேக்குறாங்க at exit condition. Okay, this is the problem. Okay, inlet and outlet condition கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த steady flow energy equation first எழுதிடலாம். Steady flow energy equation ஜெனரலா என்ன யூஸ் பண்ணுவோம், என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது, that is mass flow rate m dot into h1 plus c1 squared by 2 plus z1 plus q is equal to m dot into h2 plus c2 squared by 2 plus z2 plus w. So இத வந்து ஜெனரல் ஈக்குவேஷன். இப்போ இதெல்லாம் நம்ம எதெல்லாம் நெக்லெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். சோ இதனால என்னென்ன அசம்ப்ஷன் யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து நமக்கு that is datum பத்தி எதுமே datum ஹிட் பத்தி கொடுக்கல, that is z1. இது வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிரலாம். z1 and z2 மேபி ஹரிசாண்டல் நாஸ்லா இருக்கறனாலயும் கூட இந்த z1 z2 வந்து கேன்சல் ஆயிரும். and then work transfer பத்தி எதுமே கொடுக்கல, அதுவும் 0. ஓகே, பட் heat transfer கொடுத்திருக்காங்க. இத மட்டும் வெச்சுக்கலாம். இப்போ இத நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா, இப்போ h1 அப்படிங்கிறது enthalpy at inlet and h2ங்கிறது enthalpy at outlet. So based on enthalpy எப்படி கால்குலேட் பண்றோம்னா, அந்த pressure and temperature தான் கால்குலேட் பண்றோம். இது நம்ம ஸ்டீம் டேபிள்ல இருந்து எடுத்துர்க்கேன். சோ அதோட வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அது டவுட் இருந்தா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ h1 ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3276.5 3276.5 kilojoule per kilogram and specific volume at 0.1 is equal to 0.3842 meter cube per kg. Okay, and then h2 that is 200 kilopascal and 300 degree Celsius க்கு h2 ஓட வேல்யூ 3072.1 kilojoule per kilogram. Specific volume at 0.2 வந்து பாத்தீங்கன்னா 1.316 meter cube per kg. So இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அதுக்கு முன்னாடி நம்ம m dot ஓட வேல்யூ வேணும். So m dot எப்படி கால்குலேட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, that is 1 by specific volume into a into v. So that is m dot ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா density, that is rho a into v ன்னு சொல்லுவோம். நமக்கு தேவை rho அப்படிங்கிறது வந்துனா density, அதாவது reciprocal of the specific volume. So 1 by v1 வெச்சுக்கிறோம் into ஏரியாங்கிறது inlet area and v அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வால்யூம் ஃப்ளோ ரேட். சோ இதல நம்ம டைரக்டா கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம், அதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆர் வெலாசிட்டி, இது வந்து v ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா in terms of நம்ம வெலாசிட்டி எடுத்துக்கலாம், that is c1. நம்ம வந்து v ங்கறத ரீப்ளேஸ் பண்ணி c1 வெச்சுக்கலாம், that is c1. ஓகே, அப்போ 1 by v1 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம், that is specific volume 0.3842 into a1 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 800 centimeter square. இத வந்து நம்ம மீட்டர் ஸ்கொயர்ல மாத்திரலாம், into 10 power minus 4 into velocity 10. இத சால்வ் பண்ணும்போது m dot ஓட வேல்யூ நமக்கு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 2.082 kilogram per second. ஓகே, நமக்கு இந்த யூனிட்ல டவுட் இருக்கு அப்படினாலும் கமெண்ட் பண்ணுங்க, நாம எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்றேன். ஓகே, that is m dot is equal to rho a v. இந்த v ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா in terms of velocity ல சொல்லணும், flow rate, that is rho a into c1. rho v க்கு பதிலா cr ரீப்ளேஸ் பண்றோம். ஓகே, so next வந்து பாத்தீங்கன்னா இத கொண்டு நம்ம அதுல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதா, that is m dot ங்கிறது நமக்கு தெரியும் 2.082 into h1 வேல்யூ தெரியும், ஆல்ரெடி எடுத்துருக்கோம் 3276.5 h1 plus c1 square ஓட வேல்யூ 10 squared by 2
plus Z1 வந்து cancel ஆயிடுச்சு 0 plus Q வந்து 25 kilowatt equal to 2.082 into H2 ஓட வேல்யூ நம்மளுக்கு 3072.1 plus C2 தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது plus W வந்து 0 ஆயிடுச்சு. ஓகே, தட்ஸ் ஆல். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே unknown C2 மட்டும் தான் unknown. நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கும். நம்மளுக்கு தேவை இது வந்து நம்ம யூனிட் கன்வர்ஷனா டிவைட் பை 1000 போடுவோம். அப்பதான் நம்மளுக்கு வந்து கிலோ ஜூல்ல கிடைக்கும். இதுல நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம 2 into 1000 போட்டுக்கணும். ஓகே, அப்ப இதுல சால்வ் பண்ணும்போது C2 ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 606 மீட்டர் பர் செகண்ட் வேல்யூ கிடைக்கும். And then volume flow rate calculate பண்ணணும். That is specific volume flow rate. V2 is equal to m dot into V2. See the capital V2. So that is m ங்கிறது 2.082 into specific volume 0.2 வந்து பாத்தீங்கன்னா 1.316. இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 2.74 மீட்டர் கியூப் per second. ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஆல். அண்ட் தென் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.